ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வாழ வைக்கணும். அப்பதான் என் தொழில் நல்லபடியா நடக்கும். இந்த கடத்தல் தொழில நான் உலகமாக முதல் திருடன் பேர் எடுக்கணும். என்னமோ உலக மகா பணக்காரங்க வரிசையிலே பணக்காரன் ஆணுங்கிற மாதிரிலாம் வேண்டிக்கிறீங்க. டேய், நான் உன் பாஸ். என்னை கிண்டல் பண்றியா? ஏன் லேட்டு? பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாஸ். ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் பாக்குறவங்க கடத்தல் தொழில் போட்டா அது என் தப்பா போச்சுடா. நான் என்ன பண்றது பாஸ்? ஆபீஸ்ல பேனா பேப்பர் பென்சில் திருடிட்டு இருந்தேன், டிஸ்மிஸ் பண்ணிட்டானுங்க. அதனால தானே இந்த தொழிலே முழு நேரமா எடுத்துக்கிட்டேன். இந்த பிள்ளையார் சிலையோட மதிப்பு 5 லட்சம் பஞ்ச லோகத்தால ஆனது. இத பொட்டில வச்சு உங்ககிட்ட தருவேன். அடையாறு பார்க்குக்கு அண்ணாண்ட ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு. அங்க போன உடனே காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தன் நின்றுகிட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் காருக்கு பின்னாடி ஹெட்லைட் நீ சொல்ற, அதுக்கு அவன் காருக்கு முன்னாடி டேஞ்சர் லைட் அவன் சொல்லுவான். உடனே பொட்டியை கொடுக்குற, ஓடியாந்துடுற. 5 லட்சம் நமக்கு. ஆஹா, எனக்கு மொத்தம் இந்த பணம் கிடைச்சதுன்னா ரேஷன்ல அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் வாங்கிடுவேன். இதுக்கு மேல யோசிக்கவே மாட்டியா மாடையா? டாக்ஸி டாக்ஸி, சீக்கிரம்ப்பா சீக்கிரம். எங்க போறோம்? அர்ஜென்ட்டா போகணும்ப்பா. ஐயோ, அதுக்கெல்லாம் என் டாக்ஸி நான் கொடுக்க முடியாதுங்க. என் நிலைமைய புரிஞ்சுக்காம பேசாதப்பா. அதுக்காக என் டாக்ஸி அசிங்கப்படுத்தலாம் பாக்குறீங்களா? சீக்கிரம் கிளம்புப்பா. எங்க கிளம்பணும்? 9 மணிக்கு எக்மோர்ல போய் ட்ரெயினை பிடிக்கணும். சீக்கிரம் கிளம்புப்பா. 9 மணி ட்ரெயினுக்கு 8 மணிக்கு கிளம்புறதா? கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி இருக்க கூடாதா? கடைசி நிமிஷத்துல வந்து பதறீங்களே. அதை ஏன்பா கேக்குற? என் பொண்டாட்டிட்ட இருந்து தப்பிச்சிட்டு வரதுக்குள்ள போறோம்னு ஆயிடுச்சு. நம்ம வில்லன் கிட்ட இருந்து கதாநாயகி தப்பிச்சு வர மாதிரில பேசுறீங்க. ஒரு விதத்துல இங்க என் நிலைமையும் அப்படித்தான்ப்பா. அப்படி என்னங்க நிலைமை? திருநெல்வேலியில இருக்கிற என் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு 1 வருஷம் முன்னாடி என் பொண்டாட்டி கிட்ட லீவு கேட்டேன். சரி, இப்பதான் பெர்மிஷன் கொடுத்தா. கிளம்புற வரைக்கும் வீட்டு வேலையை வாங்கிட்ட. ஓஹோ, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே அவங்களோட இருக்கீங்க. பேச டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே? அது மட்டும் என்னால முடியாதுப்பா. ஏன்? தமிழ் பண்பாடுப்பா. கல்லானாலும் கனைவி, புல்லானாலும் புருஷி. நாலங்கார்த்தால இப்படி ஒரு தத்துவத்தை நான் கேட்கறதுக்கு மீட்டருக்கு மேல 100 ரூபாய் வாங்கணும். பரவாயில்ல, போயிச்சு போங்க. ஏறுங்க. சீக்கிரம்ப்பா சீக்கிரம் போங்க. ஏன்பா என்னாச்சு? ஏங்க, நான் ஒரு டிரைவருங்க, மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியாது. என்ன ஆச்சுன்னு தான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம்ப்பா, ட்ரெயினுக்கு நேரமாச்சு. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இதுக்கு தெரியலையே. புது வண்டிங்க டக்கு நின்னு போச்சு. நான் என்ன பண்ண முடியும்? முடியவே முடியாது. ஆல்ரெடி லேட். நான் ஓடியே ஸ்டேஷனுக்கு போறேன். ஆட்டோ ஆட்டோ. என்ன அவசரம்டா? கதவு கூட சாத்த முடியல. விட்டா திருநெல்வேலிக்கே ஓடிடுவார் போல இருக்குதே. அட பாவி, பொட்டியை மறந்துட்டு போயிட்டானே. அடையார் பாலத்தை தாண்டின உடனே டிரான்ஸ்பார்மர், காக்கி சட்டை, காக்கி பேண்ட், கையில பொட்டி. பாஸ் சொன்ன ஆள் இவனே தான். இன்னைக்கு கவனிச்சிருவோம். யாரியா நீ? யார் நீன்னு கேக்குறேன்ல. நான் யாரா? ஏன் உனக்கே தெரியாதா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம வண்டியில ஏத்த முடியாதுப்பா. தம்பி, ஹெட்லைட் காருக்கு பின்னாடி இருக்கும். ஹெட்லைட் காருக்கு பின்னாடி இருக்குமா? அப்ப டேஞ்சர் லைட் காருக்கு முன்னாடி இருக்குமா? கரெக்ட். நீயே தான். இத புடி, அத குடு. இது 5 லட்சம். 5 லட்சம். என்னடா அவன் 5 லட்சம் 5 லட்சம் கத்திட்டு ஓடுறான்? 250 ரூபா இருக்கும் இந்த சூட் கேஸ். இத போய் 5 லட்சம்ங்கறானே. சரியான மென்டல் கேஸா இருப்பான் போல இருக்கு. அந்த சூட் கேஸ் போய் இந்த சூட் கேஸ் வந்துருச்சு. என்னது இது? ஆளாளுக்கு நம்ம கையில சூட் கேஸ் கொடுத்துட்டு போறாங்க. இத்தனைக்கு நான் யாருக்கும் எந்த வேலையும் முடிச்சு கொடுக்கறதா சொல்லவே இல்லையே.
5 லட்சத்தை கொண்டு வரேன்னு எவங்கிட்ட ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீடா? ஐயோ அப்படின்னா 5 லட்சம் போச்சா? டேய் கவலைப்படாத, இந்த மாதிரி நேரத்துல நம்ம தைரியத்தை விடக்கூடாது. அவனை உனக்கு அடையாளம் தெரியுமா? நல்ல அடையாளம் தெரியும் பாஸ். சொல்லு. கொழுக்கு முழுக்குன்னு சும்மா பயங்கர குண்டு பேபி. சின்ன குழந்தைகிட்ட பறி கொடுத்துட்டியா? பெரிய ஆள் தான், சும்மா அடையாளத்துக்கு அப்படி சொன்னேன். சரி, ராவும் பகலுமா தேடி அந்த பொட்டியை நம்ம கொண்டு வரணும். ராவும் பகலுமா தேடணுமா? அப்போ நான் வீட்டுக்கே போக முடியாதா? எனக்கு ஓவர் டைம் துட்டு தரணும். சார் சார், ப்ரமோஷன் ப்ரமோஷன். என்னையா 2 நாள்ல லீவ்ல இருக்கேன், என்னையா ப்ரமோஷன்? சார் இந்த போட்டோ தான் என்ன ஐஜி ஆக்க போகுது, உங்களை டிஎஸ்பி ஆக்க போகுது. என்னையா வளர்ற? இந்த போட்டோவை பாருங்க சார். இவன் ஒரு கடத்தல்காரன். இவன் கடத்தல் பொருளை கை மாத்தும் போது அவனுக்கு தெரியாம கைங்களமா நான் போட்டோ எடுத்துட்டேன். கையும் குளமா பிடிக்காம போட்டோ எடுத்துருக்கேன்னு சொல்றேன், உனக்கு வெக்கமா இல்ல? நான் என்ன பண்றது, அந்த நேரத்துல என் கையில இருந்தது கேமரா ஒண்ணுதான். இந்த பாரியா, இன்னும் 2 நாள்ல அவனை பிடிக்கல நீ அவ்வளவுதான். சென்னை பஸ் நிலையத்தில் துணிப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது. பொதுமக்கள் ஜாகிரதையாக இருக்க போலீஸ் கமிஷனர் வேண்டுகோள். முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த ஆள் என்கிட்ட கொடுத்த சூட்கேஸ்ல வெடிகுண்டா இருந்திருக்கு. ஐயோ, கார்ல குண்டு வெடிச்சிருச்சு. டேய் தம்பி, உனக்கு பட்டாசு வெடிக்க வேற டைமே கிடைக்கல? யோ, நாங்க என்ன குண்டா வச்சிட்டோம், பட்டாசு தானே வச்சோம். இதுக்கு போய் மிரள்றிய பிஸ்கோத்து பையா. நேரம் சார் சார், நீங்க ஐஜி தானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார் இத்தனை ஸ்டார் போட்டிருக்கீங்க, தொப்பி போட்டிருக்கீங்க, யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க, உங்களை எனக்கு தெரியாத போயிடுமா? ரொம்ப சிம்பிள் சார். சைக்கிள்ல வாக்கிங் வந்திருக்கீங்களே, கார்ல வாக்கிங் வந்திருந்தா பந்தாவா இருக்கும்ல. ஒரு சைரன் கூட இல்ல. பந்தாவா இருக்கும், எஃபெக்ட் சைடுல கொடுப்பாங்க, நான் பாட்டுல வந்துகிட்டே இருப்பேன். சைட்ல எஃபெக்ட் சார், என்னமோ டெக்னிக்கலா பேசுறீங்க. ஆனா நீங்க சொந்தமா ஒரு கார் வச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படிப்பா முடியும்? எனக்கு 150 ரூபா சம்பளம், 50 ரூபா பேட்டா. இதுல எப்படிப்பா நான் கார் வாங்க முடியும்? அப்படியா? மாசத்துல 10 நாள் தொழில் தடுக்கிறதே ஜாஸ்தி. ஓஹோ, 25 வருஷமா இந்த சைக்கிளை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். லேடி சைக்கிளா இருக்கே. என் ஒய்ஃபுக்கு பிரசன்டேஷனா வந்தது. ஆனா புத்தம் புதுசா இருக்கு சார். 6 தடவை பெயிண்ட் அடிச்சிட்டேன், 7 தடவை சீட்டை மாத்திட்டேன், 8 தடவை பெல்ல மாத்திட்டேன். அதுக்கு நீங்க சைக்கிளையே மாத்திருக்கலாம் சார். எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை சார். முன்பன் தெரியாத ஒரு ஆள் இல்ல என்கிட்ட வந்து டமால் இடிச்சு சிஎஸ் சொல்லிட்டு இந்த பொட்டி என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இந்த பொட்டி எடுத்துட்டு ஓட்டா சார். சூப்பர் சிச்சுவேஷனா இருக்கு. அதுல என் பங்கு என்ன? பங்கா? அதான்ப்பா, நான் என்ன செய்யணும்னு கேக்குறேன். இந்த பொட்டிக்குள்ள வெடிகுண்டு இருக்கு. வெடிகுண்டா? ஆமா சார். நீங்க தான் எப்படியாவது இதை உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டு எனக்கு ஏதாவது ரிவார்டு வாங்கி தரணும் சார். இத கொண்டு போய் கொடுத்தா ரிவார்டு தர மாட்டாங்க, உன்னோட சேர்த்து என்னையும் லாக்கப்ல வச்சிருவாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரு ஐஜி இப்படி பேசலாமா? என்னது ஐஜியா? நான் ஒரு சாதாரண நாடக நடிகர். என்னது, நீங்க ஒரு நடிகரா? அப்புறம் ஏன் சார் நான் ஐஜியான்னு கேட்டதுக்கு ஆமா நீங்க? என் பேரு ஐ கோவிந்தசாமி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டா ஐஜின்னு கூப்பிடுவாங்க. டிவி சீரியலுக்காக ஐஜி கேரக்டருக்கு கேட்டாங்க, அதான் இந்த பக்கமா ட்ரெஸ்ஸோடயே வந்துட்டேன். இல்லாட்டா ட்ரெஸ் இல்லாத வந்துருக்கீங்களா? பாத்தீங்களா? ஏதாவது வேஷம் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். அப்ப நான் வரட்டுங்களா? பிரமாதமான கெட்டப். என்ன காரியம் செஞ்சுட்டேடா? போயும் ஒரு சிஐடி கிட்ட கடத்தல் பொருளை கொடுத்துட்டியடா. என்ன பாஸ் நீ? அவன் ஒரு சிஐடினா முன்னாடி எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கலாம்ல? அடச்சே, வாய மூடுடா. பாஸ், ஆபீஸ்ல டைப் அடிக்கும்போது தப்பு வருது சகஜம்தான். நான் ஒரு லைன் அடிச்சாலும் 3 தப்பு வரும். அடுத்த தடவை தப்பு வராம பாத்துக்கிறேன். சிரிப்பு மீட்டர் போட்டாச்சு, சொகுசு வண்டி சூப்பர் டாக்ஸி வந்தாச்சு. நம்ம ரூட்டு நல்ல ரூட்டு, அட லெஃப்ட் ரைட் கவனி, ரெடி டேக் முடிஜூட்டு, நம்ம பாதை எங்கும் வெற்றி. ஜாலியா அட ஜோடியா இதில் வந்திட சந்தோஷம். பேபியா இல்ல பாட்டியா எந்த பாட்டிக்கும் ஆனந்தம். இன்டர்நேஷனல் பர்ஃபெக்ட், எங்கே போனாலும் பர்ஃபெக்ட். சூடு இல்லாத மீட்டருங்க, கவலை இல்லாம ஏறிடுங்க. நல்ல மேட்டர் வந்த நம்ம டாக்ஸி துட்டு வாங்காதே. சின்ன திரையில் சிரிப்பு மீட்டர் போட்டாச்சு, சொகுசு வண்டி சூப்பர் டாக்ஸி வந்தாச்சு. அப்பா, பொட்டி நம்ம கிட்ட இருந்து ஒரு வழியா தொலைஞ்சது. ஹாய் ராஜா. நீயா? எப்ப வந்த? எப்படி வந்த? ஏன் வந்த? எதற்காக வந்தாய்? என்னை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களோன்னு நினைச்சு உங்களை சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் மாலை அமிச்சேன்.
ஆனா நீங்க மனசு மாறாம அப்படியே இருந்துட்டீங்க. ஐயோ நீங்க தங்கம், தாமரை. டேய் தாமரையா? தாமரைக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சரி தங்கம். தங்கத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ நான் உங்களை ஏதாவது வர்ணிக்கணுமே. ஏதாவது வர்ணிக்கணுமா? வர்ணிக்க வேண்டியதானே. நீங்க ஒரு வால் டியூப், நீங்க ஒரு சைக்கிள். பார், கண்ட சினிமா பார்த்துட்டு கெட்டு அலையிற புத்தி உனக்கு சரியாவே இல்ல. எனக்கு புத்தி சரியா இல்லையா? ஆமா. உங்களுக்காக நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணிருக்க? அங்க பாருங்க. பொட்டி இது ஏன் கொண்டு வந்த துரோகி? என்ன நீங்க பொட்டியை மறந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக எடுத்து வந்தா இப்படி திட்டுறீங்களே? எனக்கு வில்லன்லாம் வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அனுகூல சத்ரு. அப்போ நீங்க என் காதல ஏத்துக்கிட்டீங்களா? அடிச்சி ஒரு பேச்சுக்காக சொன்னா சீரியஸா எடுத்துக்கிறியே. நான் ஒன்னையே ஏத்துக்கல, உன் காதல வேற ஏத்துக்கணுமா? என்ன நீங்க எல்லாம் பொட்டி கட்ட சந்தோஷப்படுவாங்க. லூசு இப்படி எரிஞ்சு விடுறீங்களே. அப்புறம் என்ன அந்த பொட்டில இருக்கு? அந்த பொட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. என்னது? அத நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது பப்ளிக்கா நின்னு பேசக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த பொட்டியினால நம்ம நாட்டுக்கும் பொது சொத்துக்களுக்கும் பயங்கரமான சேதம் வரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தால் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தாங்க இந்த பொட்டி நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்கு? இந்த பொட்டியும் அதுக்குள்ள இருக்கிற பொருளும் நீங்க மாலா கதன வாங்கினீங்க. இல்லம்மா. மாலா உன்னை என்ன பண்றப்ப? I'm coming. இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, அதுக்குள்ள சக்கலத்தி சண்டையா? ஐயோ. டேய், அவன் இங்கிலீஷ் பட வில்லன்னா நான் தமிழ் பட வில்லன் மாதிரி தனியா இருக்கான். பொட்டி எடுத்துட்டு வரது இதுதான் சரியான நேரம். புறப்படு. பாஸ் அங்க பாருங்க, போலீஸ். என் திட்டத்தையே தபடி பொடி ஆக்கிட்டான்டா. கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே. டேய், நமக்கு தேவை அவன் உயிர் இல்ல, பொட்டி தான். அதுவும் இல்லாம இது குண்டு இல்லாத துப்பாக்கிடா. குண்டு துளைக்காத கார் கேள்விப்பட்டிருக்கேன், குண்டே இல்லாத துப்பாக்கி இப்பதான் பாக்குறேன். சுட்டுடாதரா. அதான் குண்டு இல்லைன்னு சொன்னீங்களா, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சுடாது இல்ல சார். நல்ல சான்ஸ். இவனை இப்பவே நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு ப்ரமோஷன் தான். மறக்காம கைவிலங்கு எடுத்துட்டு வந்திருக்கேனே. யோ அங்க பாரியா, அவன் செக்யூரிட்டிக்காக 2 பேர் கையில துப்பாக்கியோட நிக்கிறாங்க. அதனால என்ன, என் கையில தான் லத்தி இருக்குது. சும்மா இருங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவன் இன்டர்நேஷனல் கிரிமினல் இருப்பான்னு நினைக்கிறேன். இவனை விட்டு தாயா பிடிக்கணும். இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது. ப்ரமோஷன் அம்பே. அவசரப்படாதியா. இவன் ஒருத்தனை பிடிச்சா சிங்கிள் ப்ரமோஷன், இவன் கேங்கியா பிடிச்சா டபுள் ப்ரமோஷன். மாசத்துல ஒரு நாள் தான் அமாவாசை வரும். அதுக்குள்ள நீ என்கிட்ட மாட்டாம போயிடுவியா? அதுக்குள்ள நான் இதை மீட்டுடுவேன். மாசத்துல ஒரு நாள் தான் பௌர்ணமி வரும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். புரியுற மாதிரி சொல்றேன் கேட்டுக்கோ. சிங்கிள் ப்ரமோஷன் இல்ல, டபுள் ப்ரமோஷனே வாங்கி காட்டுறேன் பார். ஆமா, ஆபீஸ்ல எப்போதுமே கேஷுவல் லீவ் கிடைக்காது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சிக் லீவ் போட்டுதான் ஆகணும். இட்ஸ் சேலஞ்ச். சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். ஐயா, என்னால இத்தனை சேலஞ்சு தாங்க முடியாது. என்ன விட்டுருங்க ஐயா. போங்க போங்க. என்னடா ஆச்சு? இவன் அமாவாசைங்கிறான், அந்த ஆளு பௌர்ணமிங்கிறான். இப்பெல்லாம் கேமராவை ரோட்ல எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க? அங்கதான். என்னம்மா சொல்றீங்க? எத்தனையோ வாட்டி வெக்கத்தை விட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். அந்த ராஜாக்கு என் காதல புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க தான் அப்படியே எனக்கு வாழ்வு தரணும். என்னம்மா இது, புது இடத்துக்கு வந்து நீங்க தான் எப்படியாவது வாழ்வு தரணும்னு சொன்னா என் மனசு சங்கடப்படுதம்மா. யோ, ராஜாவோட என்னையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு. அம்மா ஹெல்ப் என்னம்மா, என் தொழிலே அதானே. ஆனா கமிஷனை மட்டும் நீங்க கஞ்சத்தனம் பண்ணாம கொடுத்துடணும். உன் கமிஷன் என்னவோ அதை மொத்தமா கொடுத்துறேன். போதம்மா, நீ ஐடியா சொல்லியா? காதை கொடுங்க. எதுக்கு அடுத்த ராஜா கொடுக்க போறீங்களா? ஐயோ, ரகசியம் சொல்லணுமா? கம்மல் இப்படி மறைக்குது, ரகசியம் உள்ள இப்படி போவோம். சரி இந்தாங்க விளக்கிட்டேன், இப்ப சொல்லுங்க. பெரிய சாமி பையன் சின்ன சாமியா நீ? அடேங்கப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது என்னமா வளர்ந்து போயிட்ட. நீயே இப்ப பெரிய சாமி ஆயிட்டியே. ஏன் சார் 20 வருஷமா அப்படியே இருப்பாங்களா? வளரவே மாட்டாங்களா? அவன் யார் சார் நீங்க? நானா ராஜராஜன், இந்த ஊர்லயே ஒரு பெரிய பிசினஸ் புள்ளி. உங்க அப்பாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய தங்கைய என் பையனுக்கு கொடுக்கணும்னு உங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அது விஷயமா உங்க வீட்டுல போய் பேசலாம்னு நினைச்சிட்டு போனேன். போற வழியில உன்னை பார்த்துட்டேன். ஆமா, உங்க பையன் என்னவா இருக்கார்? என் பையனா? என் பையன் ராஜா. பேருக்கு ஏத்த மாதிரி ராஜா மாதிரி இருப்பான். இங்க பாரு போட்டோ. அப்படியா? சார், இவன் தான் அந்த கடத்தல்காரன். அப்படியா? அதான் பெரிய புள்ளின்னு சொன்னாரா? இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவனை. வேண்டாம் சார், புது டெக்னிக். இவரை நாம கடத்தி வச்சிருவோம். இவரை மீட்க பையன் வருவான். கூண்டோட அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே மிஸ்டர், என்னப்பா? யூ ஆர் அண்டர் கிட்னாப்பிங். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணை வச்சு கடத்தல் நாடகம் நடத்தணும். யோ,
நாங்க நிஜமாலுமே கடத்தல்காரங்கயா. எங்களை போய் கடத்தல் நாடகம் நடத்த சொல்றிய, எங்க இமேஜ் என்ன ஆகுறது? மூஞ்சி, இந்த மூஞ்சிக்கு இமேஜ் வேற இருக்கா? நான் சொன்ன பொண்ணை கடத்தினீங்கன்னா ஏகப்பட்ட துட்டு கிடைக்கும். கடத்தலுக்கு அந்த பொண்ணே சம்மதம் கொடுத்துருக்குப்பா. பாஸ் பேசாம ஒத்துக்குங்க. எனக்கு வேற 4 மாசம் சம்பளம் பாக்கி. தீபாவளி வருது, போனஸ் வேணாமா? சரிப்பா, எனக்கு சேர வேண்டிய கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். கொடுத்துறோம்பா. நான் கடத்த சொன்ன பொண்ணு இதுதான். இந்த பொண்ணா? ஏன் இந்த பொண்ணை முன்னாடியே உனக்கு தெரியுமா? அது இந்த பொண்ணான்னு கேட்டேன். பைத்திய மாரி 2 இதை கேட்காத. கச்சிதமா மேட்டர் முடி. ஓகே, மேட்ரு முடிஞ்ச மாதிரி தான். நீ போ. தம்பி தம்பி தம்பி, என்னய்யா பதறி அடிச்சுட்டு ஓடி வர? கலாவை கடத்திட்டாங்க. கலாவை கடத்திட்டாங்களா? நல்ல விஷயம் தான். என்ன தம்பி, உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்றேன். யோ, அவதான் என்ன காதலிக்கிறா? நான் அவளை காதலிக்கலையே. இப்ப பிரச்சனை அது இல்லையே, என்ன? கலாவை கடத்திட்டாங்க தம்பி. உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே கூட இருந்து கார்ல ஏத்தி விட்டேன். என்னது? அது நான் கூட இருந்த போதே இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னேன். ஏங்க நீ தான் கூட இருந்தியோ, நீயே பூந்து காப்பாத்த வேண்டியது தானே? ராஜாவை தவிர என்ன வேற யாரும் காப்பாத்த கூடாதுன்னு கலா பிடிவாதமா இருந்துட்டாலே. கடத்தல்காரங்க இந்த கேசட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. போட்டு கேளுங்க. என்ன தம்பி கீழே போட்டுட்டீங்க? நீ தானே போட சொன்ன. ஐயோ, டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேட்க சொன்னேன் தம்பி. என்கிட்ட டேப் ரெக்கார்டர் இல்லையே. கொண்டு வந்திருக்கேனே. எல்லாம் செட்டப்போட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அன்புள்ள ராஜாவிற்கு நலம். நலமறிய ஆவல். நீ நலமா? உன் காதலி கலா நலமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னிடம் இருக்கும் பொட்டியை எங்களிடம் நலமாக ஒப்படைத்து விடு. இல்லையேல் உன் காதலி கலா காளி. ஐயோ ராஜா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மட பசங்க எந்த அட்ரஸ்க்கு வரணும்னு சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியுமா? ஏய், டேப்போட ஒரு ஷீட் கொடுத்திருந்தாங்க. இதுல அட்ரஸ் இருக்கு. அப்படியா சொல்றேன்? சின்னமலி, என்னப்பா? உங்க அப்பாவை யாரோ கடத்திட்டாங்க. என்னது? எங்க அப்பாவை கடத்திட்டாங்களா? ஆமா, இந்த டேப்பையும் சீட்டியும் கொடுத்தாங்க. தம்பி சீக்கிரம் அந்த டேப் எடுத்துட்டு இந்த டேப்பை போடுங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்போம். எல்லாருக்கும் ஒரே ஐடியா தோணுதப்பா. அன்புள்ள ராஜாவே, ஆசையில் ஒரு கடிதம். நாங்கள் சொல்வது என்னவென்றால், உன்னுடைய ஒரே அப்பா உனக்கு வேண்டுமா? உடனே வா. உன்னிடம் இருக்கும் பெட்டியை எங்களிடம் கொடுத்துவிட்டு உன்னுடைய தந்தையை மீட்டு செல்லவும். இத்துடன் வைத்திருக்கும் ரோடு மேப்பை பார். ராஜா, முதல்ல நீங்க கலாவை கடத்தினவங்க கிட்ட இந்த பொட்டியை கொடுத்துட்டு முதல்ல கலாவை தான் காப்பாத்தணும். அதெல்லாம் முடியாதியா. எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். கலா ஒன்றும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. அதனால முதல்ல எங்க அப்பாவை தான் காப்பாத்துவேன். ஃபர்ஸ்ட் நான் தான் முதல்ல வந்தேன். அதனால கலாவை தான் நீங்க காப்பாத்தணும். யோ, இது என்ன ரன்னிங் ரேஸா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்ங்கற? அதெல்லாம் முடியாதியா. கலா மேல உனக்கு என்ன அக்கறை? என் கமிஷன் போயிடுமே. கமிஷன் போயிடுமா? இல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு கமிஷன் வரும். அது போயிடுமேன்னு சொல்ல. என்னப்பா அது? 2 கடத்தல்காரர்களும் 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு கடத்திருக்காங்க. 2 பேருமே அந்த பொட்டியை கொடுன்னு கேக்குறாங்க. அதனால இந்த பொட்டிக்கும் அந்த கடத்தல்காரர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன நாங்க போய் பாத்துறேன். ஓகே? ஏய் பொண்ணே, அந்த சேர்ல போய் உட்காரு. உன்னை கண்டிப் பண்ணனும். எதுக்கு? நானும் புரோக்கரை சேர்ந்து தானே உங்களை விளையாட்டு கடத்திட்டு சொன்னோம். ஆனா நாங்க விளையாட்டு கடத்தலையே, நிஜமாவே கடத்திருக்கோம். உன் ஆசை காதலன் ராஜா 5 லட்சம் மதிப்புள்ள சிலை இருக்கிற பெட்டியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தண்ணி காட்டுறான். ஒன்ன வச்சுக்கிட்டு நாங்க அவனுக்கு தண்ணி காட்டுறோம். தண்ணிக்கு தண்ணி, சரியா போச்சு. என்னடா அவகிட்ட பேசிக்கிட்டு இழுத்து கட்டுடா. உட்காரு. ராஜா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுக்கு மேல கத்தக்கூடாது. கத்தா மகாராஜா வா. நீ வருவன் எனக்கு நல்லா தெரியும். டேய் மடையா, உனக்கு அறிவு இருக்கா? நீ தானே நீங்க வர சொல்லிட்டு கேசட்ல பேசியிருக்க. கலா, உனக்கா இந்த நிலைமை? ஏய், உன் ஆசை காதலன் ராஜா வந்திருக்கான் பாரு. வாயை திறந்து 2 வார்த்தை பேசு. ஐயோ கலா, நீ சாதாரணமா பேசினாலே இந்த மாதிரி தான் பேசுவேன். வாயில கட்டிட்டாங்களே. போதும் உங்க கொஞ்சம். ராஜா, மரியாதையா பெட்டியை கொடுத்துட்டு கலாவை மீட்டுக்கிட்டு போ. எப்படி அந்த பொட்டியை கொடுக்க முடியும்? எங்க அப்பாவை கடத்திருக்காங்களே, அவங்களும் இதே பொட்டி தான் கேக்குறாங்க. அவங்களும் வரட்டும். அதுக்கப்புறம் யாருக்கு இந்த பொட்டின்னு நாம தீர்மானிப்போம். ராஜா, மரியாதையா பொட்டியை கொடுத்துரு. இல்ல எல்லாரையும் சுட்டுடுவேன். அடச்சே, தம்மா துண்டு துப்பாக்கி, இதுக்கு நான் பயப்படுவேன் நினைச்சியா? ஏய், இந்த ஆட்ட ஆட்றியடா. உன்னால குறி தவறா சுட முடியும்? சுட முடியாது. எங்களை தவிர யாரும் இங்க நகரக்கூடாது. அப்படி நகர்ந்தா எல்லாரையும் சுட்டுடுவேன். போலீஸ், அட பாவி, உன் சிஐடி புத்தியை காமிச்சிட்டியே. ராஜா, மரியாதையா அந்த பொட்டியை குத்துட்டு இந்த கும்பலோட சரணடைஞ்சிடு. அப்படி இல்லைன்னா இந்த துப்பாக்கியால உங்க அப்பா சுட வேண்டியிருக்கும். ராஜா, பொட்டியை கொடுத்துருப்பா. தயவு செஞ்சு இந்த பொட்டியை கொடுத்துருப்பா. உன்னால எங்க ப்ரொமோஷன் தடபடுதுப்பா. ராஜா, மரியாதையா பொட்டியை என்கிட்ட கொடுத்துரு. இல்லாட்டி துப்பாக்கியாலே அடிச்சிடுவேன். தயவு செஞ்சு இந்த பொட்டியை கொடுத்துருப்பா.
அந்த பொட்டியில தான் என் குடும்பத்து ரேஷனே இருக்கு. ஸ்டாப் இட். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐஜி சார், ஐயோ ஐஜி சார், இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா காலை மீசிட்டார் சார். ஐயோ இதெல்லாம் போய் ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கூடாதுப்பா. சாரி ஐஜி சார், வாபஸ் வாங்கிக்கிறேன் நான். இன்ஸ்பெக்டர், அவங்க 2 பேரும் தான் குற்றவாளிங்க. அரெஸ்ட் them. ரொம்ப தேங்க்ஸ் ஐஜி சார். ரொம்ப தேங்க்ஸ் ஐஜி சார். ஐஜி சார் அங்க இருக்க கண் கட் அவுட் அவரை பார். ஐஜி சார், இதுலதான் அந்த கடத்தப்பட்ட சிலை இருக்கு. இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கங்க. எனக்கு எப்படியாவது ரிவார்டு வாங்கி கொடுத்துருங்க. நிச்சயமா உண்டு. அப்புறம் ஐஜி சார் எப்படி இருக்கீங்க? என்ன எலி கத்துற சத்தம்? ஓ, நீ விட்ட குரலா? இரு காட்டி விடுறேன். பார்க்கவே பாவமா இருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, உங்களால நான் தப்பிச்சேன். வெரி குட். இதுக்கு பதிலா என் காதல் சரியா உங்களை தப்பிக்க விடவே போறது இல்ல. காதல் சரியா? மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ பேசவே கூடாது. நீ பேசாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. பேச விட மாட்டேன். என்னது வைரத்தை நாம கடத்த போறோமா? சத்தம் போட்டு பேசாத. வைரத்தை நாம கடத்த போறோமா? ஆமா. ச்சே, போயும் இப்படி ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு ஜென்மத்துக்கு எங்க அப்பா என்ன கட்டி வச்சிருக்க வேண்டாம். உஷா என்ன சொல்ற?